ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் 2. பரசுகனும் சுகன்யாவும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு 2 பெண்கள். மூத்தவள் தூவிகா, இளையவள் சில்விகா. சுகன்யா தன் தந்தையின் தொழில்களை ஏற்று நடத்தினாள். கணவன் மனைவி இருவருமே அவரவர் தொழிலில் பிஸியாக இருந்தார்கள். அவர்களை இணைக்கும் பாலமாக மகள்கள், மாமனார் மாமியார் இருந்தார்கள். அருந்ததி படித்தவர் என்பதால் மருமகள் சுகன்யா தன் அப்பாவின் தொழில்களை நடத்துவதற்கு பக்கபலமாக இருந்தார். வீட்டில் பெரியவர்கள் துணை இருந்ததால் சுகன்யாவும் நிம்மதியாக தொழில் நடத்தினார். பிரமோத் படித்து முடித்து வந்த பிறகு தன் தாயின் பங்கை தன் தாத்தாவினுடைய தொழிலில் பங்கேற்றான். தூவிகா படிப்பு முடிந்தவுடன் தாயின் உதவிக்கு வந்துவிட்டாள். அவள் சிறு வயதிலேயே தொழில் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் அந்த ஆர்வம் இயல்பாகவே வந்தது. சுகன்யாவும் மகளுக்கு தன் தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தாள். தூவிகா இயல்பாகவே அமைதியான பெண். எதையும் எடுத்தும் கவிழ்த்தும் என்று செய்ய மாட்டாள். நிதானமாக எதையும் அமர யோசித்து செய்யும் பெண். அவள் தங்கை சில்விகா அப்படியே இவளுக்கு நேர் எதிர். எப்போதும் சில்லுவண்டு மாதிரி ரீங்காரமிட்டு கொண்டே இருப்பாள். உன் வாயை தச்சு தாண்டி வைக்கணும் என்பார் அருந்ததி. ரொம்ப பாசக்கார பெண். ஆனால் துடுக்குத்தனமானவள். எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பாள். சரியான சோம்பேறி. வீட்டில் அனைவருமே தொழில் என்று இருப்பதை பார்த்ததாலோ என்னவோ அவளுக்கு பிஸ்னஸ் ஆர்வமே இல்லை. கல்லூரியில் பாடத்தை தேர்வு செய்யும் போதே ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்தாள். என்னடி இதெல்லாம் ஒரு படிப்பா? அதுவும் பெண் பிள்ளைக்கு எதற்கு இது என்று அருந்ததி கேட்க, வேறு எந்த படிப்பு படித்தாலும் படிப்பு வேஸ்டாக கூடாது, வா ஆஃபீஸுக்கு என்று இழுத்து போய் விடுவீர்கள், அதற்குத்தான் என்றாள் கூலாக. அப்போ படித்து முடிச்சுட்டு என்னடி பண்ண போகிறாய் என்று தூவிகா கேட்க, நோ ஐடியா, அப்போ என்ன தோணுதோ அதை செய்வேன் என்றாள். சுகன்யாவிற்கு சின்ன மகள் பற்றிய கவலை பிடித்து கொண்டது. என்ன சுகன், இவை இப்படி இருக்கா என்று கணவனிடம் தஞ்சம் போக, விடுடா, சின்ன பொண்ணு, செல்லமாக வளர்ந்தவ, நாம தான் 24 மணி நேரமும் நிற்க நேரமில்லாமல் ஓடுறோம், அவளாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழட்டும் என்று சொல்ல, அது சரிதான் சுகன், அவள் பணம் சம்பாதிக்க வேண்டாம், அவள் பங்கு சொத்து தொழில்களை நிர்வாகம் பண்ண தெரியணுமே என்று கேட்க, விடு சுகன்யா, இவளுக்கு பார்க்குற மாப்பிள்ளை இவளுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவனா பார்ப்போம் என்று அருந்ததி சொல்ல, வேற வழி, அப்படித்தான் செய்யணும், ஆனாலும் இவள் இப்படி சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று ஒரு தாயாக கவலைப்படுவார். தூவிகாவை பிரமோத்திற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் அம்மா அப்பா போல காதலும் அன்பும் கொண்ட தம்பதிகளாக அதே சமயம் அவரவர் தொழிலில் முனைப்பாக இருந்தார்கள். சின்ன மகள் சோம்பேறியா இருக்காளே என்று வருத்தப்பட்ட சுகன்யாவிடம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்திருந்தால் அவரும் ஓய்வு எடுத்திருப்பார். இன்னும் பல வருடங்கள் உயிரோடும் இருந்திருப்பார். சில்விகா கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கும் போதே நெஞ்சுவலி என்று மருத்துவமனை சென்ற சுகன்யா திரும்பவே இல்லை. பரசுவால் இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. ஆசையாக மகளுக்கு திருமணம் செய்து 1 வருடம்தான் ஆகிறது. இன்னும் ஒரு பேரன் பேத்தி கூட பார்க்கவில்லை. சின்ன மகள் இன்னும் அப்படியே குழந்தையாகத்தான் இருக்கா. அதற்குள் உனக்கு என்ன அவசரம் என்று மனைவியை தனக்குள் நொந்து கொண்டார். சில்விகா முதலாக பயந்தது திக்கு திசை தெரியாமல் நடுக்காட்டில் நிற்பது போல் விழித்தது தாயின் இறப்பின் போதுதான். பிரமோத் தூவிகா துக்கம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா வீட்டின் மூத்த பிள்ளை என்று பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டாள் தூவிகா. பரசு முடங்கி போனார். மாமனார் மாமியார் விக்கித்து நின்றார்கள். அவள் இந்த குடும்பத்தை தாங்கி நிற்பாள் என்று நினைக்க இடையிலேயே அவள் இப்படி சென்றது பெரியவர்களை மனமுடைய வைத்துவிட்டது. யார் அழுதாலும் யார் புரண்டாலும் ஆண்டவர் மீண்டு வருவதில்லையே. அப்படித்தான் அந்த குடும்பமும் சுகன்யாவை இழந்து தவித்தது. ஆனால் சரியாக அதே நேரம் தூவிகா கர்ப்பமாக அருந்ததி தன்னை தேற்றிக்கொண்டு பேத்திக்கு தாய்க்கு தாயாக மாறி தாங்கினார். சுகன்யாவின் மறைவுக்கு பிறகு
புது தளிர் ஒன்று அந்த குடும்பத்தில் துளிர்விட இறந்தவரை நினைத்து வருத்தப்பட்டவர்கள் புது வரவை எண்ணி தேற்றிக் கொண்டார்கள். சில்விகா தான் அதிகம் துவண்டு போனாள். என்னதான் பாட்டி, தாத்தா, அக்கா, அப்பா எல்லாரும் இருந்தாலும் தாயின் அன்பு தனிதானே. சிறு வயதிலேயே தாயைத்தான் அதிகம் தேடுவாள். இன்று தாயே இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவளால் முடியவில்லை. ஆனாலும் மொத்த குடும்பமும் தூவிகாவின் பக்கம் கவனம் திரும்பியதால் வீட்டின் சூழ்நிலை மாறியது. பரசு தன் சின்ன மகளை நினைத்துத்தான் தன்னை தேற்றிக் கொண்டார். தானே கவலைப்படுவது தெரிந்தால் மகளை யார் தேற்றுவது? அவளுக்கு தான் கவலைப்படுவது தெரியக்கூடாது என்று அவர் தன்னையே தேற்றிக் கொண்டார். இப்போது அவர் கவனம் சில்விகா மேல்தான். இதுவரை தாயை தேடியவள் இனி தன்னைத்தான் தேடணும் என்று அவளை தன் கண்ணுக்குள் வைத்து தாங்கினார். தூவிகாவிற்கு பெண் குழந்தை பிறந்ததும் சுகன்யாவே வந்து பிறந்ததாக குடும்பத்தார் சந்தோஷப்பட்டார்கள். தன்மிதா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். தூவிகா 3ஆம் மாதம் தன் தொழிலை பார்க்க சென்றாள். பாட்டியின் பொறுப்பில் மகளை விட்டாள். மதியம் வீடு வந்து திரும்பினாள். சில்விகா இப்போது தன்மிதா தனக்கு கிடைத்த பொம்மையாக நினைத்து வீட்டில் இருக்கும் நேரம் பூரா அவளுடன் தான் கழித்தாள். பெற்றது தூவிகா என்றாலும் அவளை வளர்த்தது பாட்டியும் சில்விகாவும் தான். அவள் வளர வளர அவளுடன் சேர்ந்து சில்வியும் சேட்டை செய்தாள். இருவரின் கூட்டணியில் அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள்தான் விழி பிதுங்கி போனார்கள். அதுவும் இந்த ஒரு மாதமாக சில்விகா படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறாள். அப்பா, அக்கா, தாத்தா அனைவரும் அவளை மேலே படிக்கச் சொல்லி கெஞ்சினார்கள். சில்விகா மறுத்துவிட்டாள். போங்கப்பா, எதற்கு படிக்கணும் என்று கேட்க, இவர்களால் என்ன பேச முடியும்? எதற்கு படிக்கணும்? வேலைக்கு போகணும் என்றால் எனக்கு பிடிக்கலை. நம்ம ஆஃபீஸுக்கு வர சுத்தமாக பிடிக்கலை. பிறகு என்ன என்று அவள் கேட்க, அதுதான் விதவிதமாக வைர நெக்லஸ், ஆரம் என்று நகை வாங்கி போட்டு அலப்புறியே, அதுக்கு காசு எங்கே இருந்து வரும்? சம்பாதித்தால் தானே என்று பாட்டி கேட்க, கலகலவென சிரித்த சில்விகா, பாட்டி, உங்களுடைய நகை அம்மாவுடைய நகை, அம்மம்மாவுடைய நகை, அம்மா அப்பா எனக்கு வாங்கினது இவ்வளவு இருக்கு, இது போதுமே. அப்படியா? டே பரசு, உன் மகள் ஆசைப்பட்டா என்று பிளாட்டினத்தில் வைரம் பதித்த ஏதோ ஒரு நகை சொன்னியே, அது வேண்டாம்னு கேன்சல் பண்ணிடு என்று பாட்டி சொல்ல, பாட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர், இதுக்காக எல்லாம் திரும்ப காலேஜுக்கு போக முடியாது, போங்க என்று சொல்லிவிட வேறு வழியின்றி அவளை விட்டுவிட்டார்கள். காலையில் அவள் எழுந்து வருவதுதான் நேரம். பாட்டியும் பல தடவை சொல்லிவிட்டார். ஏண்டி பொம்பளை பிள்ளை, இவ்வளவு நேரம் தூங்கினால் வீடு விளங்குமா? உன்னை 5 மணிக்கு எழுந்து வர சொல்லலை, அட்லீஸ்ட் 7 மணிக்கு குளிச்சு சுத்தபத்தமாக வா என்று தானே சொல்கிறேன். நீ என்னடா என்றால் 9 மணிக்கு கூட பச்சை புள்ள தான் தன்மிதா தான் வந்து தான் உன்னை எழுப்ப வேண்டியதாக இருக்குது என்று திட்டினாலும் அவள் காதில் வாங்கினாள் தானே. வழக்கம் போலவே செய்தாள். எழுந்த பிறகு பொறுப்பாக தன்மிதா கூடவே இருப்பாள். அவளுக்கு சாப்பாடு ஊட்டுவாள், வேடிக்கை காட்டுவாள், விளையாடுவாள். இடையிடையே நண்பர்களை பார்க்க வெளியே போய்விடுவாள். மற்றபடி பெரிதாக எங்கேயும் போக மாட்டாள். நண்பர்களுடன் தியேட்டர், மால், பீச் இப்படி போய்விடுவாள். அதைவிட குடும்பத்தார் கூட வெளியே போகத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் வீட்டில் சொன்னால் பிரமோத் கையெடுத்து கும்பிட்டு விடுவான். என்னை விடு தாயே, எனக்கு மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குது, இப்படி ஏதாவது சொல்லி சமாளித்து விடுவான். சில சமயம் தூவிகா மகளையும் தங்கையையும் அழைத்து கொண்டு ஷாப்பிங், பீச் இப்படி போவாள். தியேட்டருக்கு மட்டும் பிரமோத் கூட மட்டும்தான் எப்போதாவது போவாள் தூவிகா. அது என்ன, அத்தான் கூட மட்டும்தான் போவியா? ஏன் என் கூட குட்டிமா கூட வரமாட்டியா என்று சண்டை பிடிப்பாள். பாட்டி தான், உனக்கு கல்யாணம் ஆனதும் உன் புருஷன் கூட போ, இப்போ இவளை விட்டுடு என்பார். நண்பர்களுடன் வெளியே போகும்போது ஜீன்ஸ், குர்தா, டாப் இப்படி போடுவாள். பாட்டி அக்கா கூட போனால் சுடிதார், ஜீன்ஸ் போடுவாள். பாட்டி கூட கோவில் போனால் பட்டு சேலை கட்டி, தலை பின்னி, பூ வைத்து, நகை போட்டு அழகாக மேக்கப் செய்து கொண்டு போவாள். பிரமோத் கூட சாதாரணமாக கோவிலுக்கு தானே போகிறாய், அதற்கு எதற்கு இப்படி கல்யாணத்துக்கு போகிற மாதிரி அலங்காரம் என்று கேலி செய்வான். ஆனாலும் பாட்டிக்கு இந்த விஷயத்தில் சில்விகாவை ரொம்ப பிடிக்கும். மகள், மருமகள், தூவிகா மூவருமே நகை போட விரும்பாத ஆட்கள். மூவரும் தொழிலில் மீட்டிங், அது இது என்று பிஸியாக இருந்தவர்கள். விழாக்களுக்கு போட்டாலும் விலை உயர்ந்த நாகரிகமான இன்றைய கால நகைதான் போடுவார்கள். ஆனால் சில்விகா
நெருங்கிய உறவினர் விட்டு திருமணங்களுக்கு போகும்போது பாட்டியின் பாரம்பரியமிக்க வைர நகைகளை போடுவாள். அது அவளுக்கு பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கும். பாட்டிக்குமே தனக்கு பிறகு இதெல்லாம் லாக்கரில் தூங்கப் போகுது என்று கவலைப்பட்டவருக்கு இவளின் இந்த ஆர்வம் சந்தோஷமாக இருந்தது. பேத்திக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டார். நகை போட்டுக்கொள்ள பிடிக்கும் என்றாலும் அதற்காக அக்காவின் நகைகளை போட மாட்டாள். அம்மா பாட்டி நகை மட்டும்தான் போடுவாள். ஏன் அத்தையின் நகை கூட போட மாட்டாள். அது உன்னுடையது என்று சொல்லிவிடுவாள். பரசு மகளுக்கு நகை பிடிக்கும் என்பதால் பிறந்த நாள், தமிழ் வருட பிறப்பு இப்படி விசேஷ தினங்களில் அவளுக்கு வைர நகைதான் பரிசாக கொடுப்பார். தூவிகாவிற்கு கார் ரொம்ப பிடிக்கும். எனவே அவளுக்கு சில வருடங்களுக்கு ஒரு முறை கார் வாங்கி கொடுப்பார். பிரமோத், தூவிகா இருவருக்குமே கார் பிடிக்கும் என்பதால் அவர்களும் அடிக்கடி கார் தான் புதுசாக வாங்கி கொண்டே இருப்பார்கள். சில்விகாவிற்கு கார் மேல் பெரிய பிடிப்பு இல்லை. எனவே அதை பற்றி கவலைப்பட மாட்டாள்.